அன்பான ஜாயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜாயன் டிவியினுடைய ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய அன்பின் காணிக்கைகள், உங்களுடைய ஒத்துழைப்புகள், இவைகள் எல்லாம் இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறபடினாலே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியினை நம்ம பார்த்து தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கிருபைகளை கட்டளையிடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஏராளமான நன்மைகளை அவர் தருகிற கர்த்தராய் இருக்கின்றார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இந்நாட்களிலே அந்த கிருபையை அநேகர் போக்கடிக்கிறார்கள். கிருபையை வேறு விதங்களிலே சிந்திக்கிறார்கள். கிருபையை தங்களுடைய அட்வான்டேஜுக்கு என்று ஜனங்கள் எடுத்து அநேக கள்ள உபதேசம் செய்கிறதான மக்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே அப்படிப்பட்டதான அந்த காரியங்களை எல்லாம் நாம் சரியாய் தெரிந்து கொள்ளும்படியாக மிக விசேஷமாக ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லுகிறதான இந்த உபதேசங்களின் நாட்களிலே மிக அதிகமாக ஜனங்கள் மத்தியிலே, விசேஷமாக கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே, சபையின் மத்தியிலே அது பெருகி கொண்டிருக்கிறது. அவைகள் என்னவென்று கூட தெரியாதபடிக்கு அநேகர் அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம அறிந்திருக்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள, அதனுடைய கிருபைகளை, தேவனுடைய கிருபைகளை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு நாம் மிக தெளிவாக சில விஷயங்களை பேச போகிறோம். இந்த விஷயங்களை நம்மோடு கூட பேசுவதற்காக நாளிலே நம்மத்திலே ஷெனாயிம் மினிஸ்ட்ரிஸ் என்கிறதான இந்த ஊழியத்தை பரமக்குடி என்றதான இடத்துல இருந்து உலகத்தின் பல தேசங்களுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறதான அருமையான பாஸ்டர் ஜூபிலின் ஜோசப் என்கிறதான அருமையான கர்த்தருடைய தாசன் நம்மத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பாஸ்டர், உங்களை இந்த நாளிலே இந்த ஜாயன் டிவிக்கு வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப 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 சந்தோஷம் பாஸ்டர். நீங்கள் எங்கள் மத்தியிலே வந்திருப்பது, உங்களுடைய செய்திகள், நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதான தேவனுடைய வார்த்தைகள், உபதேசங்கள், உங்கள் டீச்சிங்ஸ் சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாக, கர்த்தருக்குள் பலப்படத்தக்கதாக, அநேக தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பங்கள் கட்டப்படத்தக்கதாக மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். இந்நாட்களில் நீங்கள் எங்களுடைய ஜாயன் டிவிக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு கூட சில விஷயங்களை பேசுவதற்காக நீங்கள் ஒத்துக்கொண்டது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நிச்சயமாய் நான் உணர்கிறேன், இந்த நேரம் நம்முடைய நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்க போகிறது என்று சொல்லி பாஸ்டர். பாஸ்டர், இன்றைக்கு நாம் ஆரம்பித்ததான இந்த டாபிக் பிரகாரம் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் பாஸ்டர், ஏராளமான கிருபையை கொடுக்கிறார் என்றும் வசனம் சொல்லுகிறது பாஸ்டர். ஆனால் இன்னொரு புதிய ஒரு விஷயமாக ஹைப்பர் கிரேஸ் அப்படிங்கிறதான ஒரு உபதேசத்தை இந்நாட்களிலே சபைகளில் கொண்டு வந்து கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், ஆகினாலே நீ எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்பதை போல கிருபையை தங்கள் இஷ்டத்திற்கு ஏற்ற பிரகாரம் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவைகளை குறித்து நாங்கள் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கிருபையின் உபதேசம் என்கிறதான இந்த விவரங்களை குறித்து நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் ஜனங்கள் இதிலிருந்து இடறி போகக்கூடாதுங்க பாஸ்டர், மற்றும் வழி விலகி போகிறதற்கான ஏராளமான விஷயங்கள் இன்று நாட்களிலே போதிக்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன, அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? பாஸ்டர், இதை குறித்து என்னென்னா,
ஒரு அடிப்படையான புரிதல் விசுவாசிகளுக்கு இருக்கிறது ரொம்ப அவசியம். என்ன அப்படின்னா, இதை ரொம்ப எளிமையாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரசங்கம் 4 விதமான தலைப்புகளுக்குள்ளே தான் அது வரும். சரி. தலைப்புகள்னு சொல்கிறத விட 4 வகையாக ஒரு பிரசங்கத்தை பிரிச்சிடலாம். 4 விதங்களில் தான் பிரசங்கம் செய்யப்படுது. அல்லது இதையே இப்படி எடுத்துக்கலாம், வேதத்தினுடைய காரியங்களை விசுவாசிகள் புரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு 4 விதங்களில் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. சரி. அப்போ இதில் எது சரி அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம்னாலே, இந்த உபதேசங்கள் இதுன்னு இல்லை, எந்த உபதேசமாக இருந்தாலும் நம்மளால் அதை பகுத்தறிய என்ன செய்ய முடியும். இப்போ முதல் தரப்பு என்ன உபதேசிக்கிறாங்க அல்லது என்ன நினைக்கிறாங்க விசுவாசிகள், முதல் காரியம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாமெல்லாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எல்லாருமே விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு பணம் கொடுக்கல அல்லது வேற ஏதாவது கிரியைகள் என்ன செய்யலை, நம்ம செய்யலை. சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது, அந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டு என்ன செஞ்சோம், விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன உபதேசிக்கிறாங்க அல்லது என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன உபதேசிக்கிறாங்க அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் நம்முடைய கிரியைகளை வைத்து தான் நாம் பரலோகம் போக முடியும் அல்லது ஆசீர்வாதத்தை பெற முடியும். ரெண்டுக்குமே, அதாவது இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து வாங்குறதா இருக்கட்டும் அல்லது பரலோகத்துக்கு என்ன செய்யறதா இருக்கட்டும், இம்மைக்கு அல்லது மறுமைக்கு. இப்போ இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு சரி அல்லது மறுமையில் பரலோகத்துக்கு போகிறதுக்கும் சரி, எது உதவும்னா நம்முடைய கிரியைகளை வச்சு தான் தேவன் என்ன செய்வார், தீர்மானிப்பார். நம்முடைய நற்கிரியைகள் எப்படி இருக்கு, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய உபவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் வச்சு தான் என்ன செய்யப்படும், அது தீர்மானிக்கப்படும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரியுடைய நினைவு. அவங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க அல்லது பிரசங்கிக்கவும் செய்கிறாங்க. இது ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆமா, அந்த விசுவாசத்தை வச்சே பரலோகம் போயிடலாம், வேற கிரியைகள் என்ன இல்லை அவசியம் கிடையாது. சரி, நீங்க என்ன செய்றீங்கிறத வச்சு தேவன் உங்களை என்ன செய்ய போறது கிடையாது, ஆசீர்வதிக்க போறது கிடையாது. அல்லது நீங்க என்ன செய்றீங்கிறத வச்சு நீங்க பரலோகத்துக்கு என்ன செய்ய போறது இல்லை, போறது இல்லை. எதை வச்சுதான் ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தை வச்சு. அவ்வளவு பெரிய ரட்சிப்பையே, ஏன்னா விலையேற பெற்ற ரட்சிப்பு அது. ஸோ அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பையே தேவன் விசுவாசத்தை பார்த்தானே கொடுத்தாரு. சரி, ஸோ விசுவாசத்தை வச்சு எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். விசுவாசத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன வாங்கிடலாம், பூமியில ஆசீர்வாதமும் வாங்கிடலாம். எது அவசியமே இல்லை, கிரியைகள் அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா இட்ஸ் நாட் அ மேட்டர். நீங்க ஜெபிக்கிறீங்களா ஜெபிக்கலையா, வேதம் வாசிக்கிறீங்களா இல்லையா, உபவாசிக்கிறீங்களா இல்லையா, அல்லது பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு, குணாதிசி, இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. எதுவே போதுமானது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. அவருடைய கிருபையினால நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். இது செகண்ட் கேட்டகரியுடைய நினைவு. இதன் அடிப்படையில் சிலர் பிரசங்கமும் என்ன செய்யறாங்க. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி கிடையாது, இது ரெண்டுமே தப்பு. எது, முதல் கேட்டகரி என்ன சொன்னாங்க, கிரியை வேணும்னாங்க. ரெண்டாவது கேட்டகரி என்ன சொல்றாங்க, விசுவாசம் மட்டும் போதும். இந்த மூணாவது கேட்டகரி என்ன சொல்றாங்க, இல்ல இது ரெண்டுமே அவசியம், விசுவாசமும் அவசியம், அதே நேரத்தில் கிரியைகளும் என்னது அவசியம். என்ன வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா. அப்ப இது ரெண்டுமே அவசியம். இது எப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த +2 எக்ஸாமினேஷன்லாம் 50-50 மார்க் வைப்பாங்க. தியரிக்கு 50 மார்க், பிராக்டிக்கலுக்கு 50 மார்க். அது மாதிரி நீங்க விசுவாசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, ஒரு 50 மார்க் கொடுப்பாரு. சரி, அடுத்தது நம்முடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் ஒரு 50% மார்க் கொடுப்பாரு. சரி, அப்படின்னு சொல்றாங்க. இது மூணுல எது சரி? இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொல்றாங்க, நீங்க விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனா உங்க கிரியைகளை வச்சுதான் நீங்க என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அல்லது ஆசீர்வாதம். ரெண்டாவது கேட்டகரி சொல்றாங்க, இல்ல விசுவாசம் மட்டுமே போதும் அப்படிங்கிறாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க, இல்ல ரெண்டுமே அவசியம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த மூணுல எது சரி? இந்த மூணுல எது சரி? சரி,
இந்த மூணுல எது சரி அப்படின்னு கேட்டா மேக்சிமமான ஜனங்கள் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த மூணாவது தான் சரியானது சரி அப்படின்னு இல்லையா? ஆனா உண்மையில என்னன்னா வேதத்தின்படி என்னன்னா இந்த மூணுமே தப்பு. ஓஹோ, இந்த மூணுமே தப்பு. சரி, நாலாவது ஒண்ணு இருக்கு, அதுதான் சரி. ஓகே. இந்த நாலாவது என்னங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மூணு ஏன் தப்புன்னு முதல்ல சொல்லிடுறேன். சரி, இந்த மூணு ஏன் தப்பு? இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுப்போம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொல்றாங்க? விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம், ஆனா என் கிரியைகள் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் ஆசீர்வாதம். சரி, அதை வச்சுதான் பரலோகம். சரி, என்ன கிரியை செய்யணும்? அடுத்த கேள்வி வருதுல, சரி நான் கிரியை செய்யணும், என்னுடைய நற்கிரியைகள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். சரி, என்ன நற்கிரியைகள் அப்படின்னு போனோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை சொல்றாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஓகே. ஒவ்வொரு டெனாமினேஷன், ஒவ்வொரு தலைவர்கள் அவங்க எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அதையெல்லாம் என்னவா சொல்றாங்க. அதாவது ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சு இன்ன கலரில் தான் என்ன செய்யணும், ட்ரெஸ் போடணுன்றதில் ஆரம்பிச்சு வெள்ளையில் மட்டும்தான் போடணும்னு சொல்கிறவங்க உண்டு. காவி நிறத்தில் போட்டால் தான் பரலோகம் போக முடியும்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. இன்னும் சில டெனாமினேஷன்லாம் இருக்கு, ப்ளூ கலர்ல தான் என்ன செய்யணும், இளநீளத்துல தான் நீங்க கலர், ஆமா அந்த கலர்ல போட்டாதான் போக முடியும்னு சொல்றவங்க உண்டு. இதுல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. சரிங்க, இன்டர்நேஷனலா பாத்தினோம்னா நமக்கு தலை சுத்தி பாத்துக்கங்க. அந்த கலர் மட்டும் இல்லாம மெட்டீரியல் வேற இருக்குங்களா, காட்டன்ல தான் போடணும் அப்படின்னு. ஆமா, அதுல என்ன நீங்க வந்து பருத்தியையும் சில்க்லாம் போட்டீங்கன்னா பிரச்சனை. ஆமா, பருத்தியையும் சணலையும் சேர்க்க கூடாது, அது பிரமாணம் இருக்கு. சோ நீங்க மத்ததை என்ன செய்யக்கூடாது, இல்லைன்னா அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதனால அப்படி சொல்றதும் உண்டு. இதுல இன்னும் என்னன்னா, நீ 1 மணி நேரம் ஜெபிச்சாதான் என்ன போக முடியும், பரலோகம் போக முடியும். இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல இல்ல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், சோ அதுல என்ன கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகம் கொடுக்கணும். அப்ப 2.25 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணலைன்னா எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது, அல்லது ஆசீர்வாதம் வராது. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, வாரத்துல ஒரு நாளாவது நீ என்ன செய்யணும், உபவாசம் இருக்கணும். இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு, அது என்ன காலையில மட்டும்தான் உபவாசம் இருப்பியா, மதியம் இருக்க மாட்டியா, மதியமும் இருக்கணும், 2 வேளையாவது சாப்பிடாம இருந்தாதான் அப்படிங்கிற. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, யூத கணக்குல நீ இன்னைக்கு 3 மணில இருந்து நாளைக்கு 3 மணி வரைக்கும் நீ என்னவா இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். சரி, அப்பதான் நீ எங்க போக முடியும், வரலாம். வருஷத்துல ஒரு தடவையாவது நீ 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலைன்னா நீ எங்க போக முடியாது. அப்ப என்னன்னா, அவங்க எதை பிராக்டிஸ் பண்றாங்களோ அது எல்லாவற்றையுமே லாவா மாத்திட்டான். சரி, அவங்க எதை பிராக்டிஸ் பண்றாங்களோ அதை லாவா மாத்திட்டான். அப்ப என்ன சொல்ல, இது ஏன் அப்ப இது தப்பா அப்படின்னா, வேதத்தின்படி கண்டிப்பா தப்பு, கண்டிப்பா தப்பு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கிரியைகளால தான் நம்ம பரலோகம் போவோம், அல்லது என்னுடைய கிரியைகளை வச்சுதான் ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மைனஸுங்கிற லெவல்ல இருந்தேன் ஒரு காலத்துல, என்னை கொண்டு வந்து ஆண்டவர் இப்ப எங்க வச்சுட்டாருன்னா, பழைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு 0ங்கிற லெவல்ல வச்சுட்டார். பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல, 0ங்கிற லெவல்ல வச்சுட்டார். சரி, இனிமே நான் தான் 1 2 3 4 5ன்னு என்னுடைய கிரியைகளை வச்சு, நற்கிரிகளை காட்டி, ஜபத்தை காட்டி, வேத வாசிப்பை காட்டி எத்தனை மார்க் எடுக்கணும், ஸ்டெப்பா மேல போய் 100 மார்க் வாங்கணும். அப்பதான் எங்க போக முடியும், பரலோகம் போக முடியும். சரி, பரலோகம் அப்ப போவீங்களா மாட்டீங்களான்னு உத்தரவாதம் இருக்கான்னு கேட்டா இல்ல, அது வந்து சந்தேகம் தான். அது எப்ப தெரியும், ஒண்ணு நான் மறிக்கிற அன்னைக்கு தெரியும், போனதான் தெரியும், மறிக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் வர்ற அன்னைக்கு தான் தெரியும், நான் போவேனா மாட்டேனான்னு என்ன செய்யும், அன்னைக்கு தான் எனக்கு வந்து வேல்யூஷன் வந்து அன்னைக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வேதத்தின்படி கண்டிப்பா தப்பான்னா இது வேதத்தின்படி கண்டிப்பா தப்பு. ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் எந்த கிரியைகளினாலும் ஒருவனும் தேவனிடத்துல என்ன ஆகிறது இல்லை, நீதிமான் ஆகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம், யாத்ரான், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் 5 ஆகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற 613 கற்பனையை கடைபிடிச்சு முடிச்சா கூட, நான் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டேன் அதனால நான் நீதிமான் அப்படின்னு ஒருத்தரும் போய் தேவனிடத்துல என்ன வாங்கவே முடியாது. சர்டிபிகேட் எந்த கிரியைகளினாலும் தேவனிடத்துல போய் என்ன வாங்க முடியாது, நீதிமான்னு சர்டிபிகேட் வாங்க முடியாது. அப்ப இந்த கிரியைகளால தான் ஆசீர்வாதம், என் கிரியைகளை வைத்துத்தான் பரலோகம்னு நினைக்கிறது தப்பான்னா கண்டிப்பா தப்பு, கண்டிப்பா தப்பு. சரி,
இப்போ ரெண்டாவது கேட்டகரிக்கு வருவோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லை முதல் கேட்டகரியில் இருக்கிறவங்க சொல்ற மாதிரி என் கிரியைகள் முக்கியம் கிடையாது, எதுவே போதும், விசுவாசமே போதும். அப்பா வந்து எல்லாவற்றையும் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ கிருபையினாலேயே நம்ம எங்கே போயிடுவோம், எல்லாமே அவருடைய கிருபையினால தான் நடக்குது. ஸோ கிருபையினால நம்ம எங்கே போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடலாம். நம்முடைய ஜெபமோ வேத வாசிப்போ உபவாசமோ அல்லது பரிசுத்த வாழ்க்கையோ மற்ற நன்மைகள் செய்கிறதோ மற்றவங்களை மன்னிக்கிறதோ இதெல்லாம் என்ன இல்லை, ஒரு அவசியமே இல்லை, இதெல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இது தப்பா அப்படின்னா கண்டிப்பா அது தப்பு. வேதத்தின்படி கண்டிப்பா இது என்னது, தவறு. இது ஏன் தவறுன்னு நான் பின்னாடி திரும்ப அதுக்கு வர்றேன் பாஸ்டர். இது ஏன் தவறுன்னா, சரி இந்த மூணாவது கேட்டகரிக்கு வரும். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இந்த ரெண்டு கேட்டகரியும் சொன்னது தப்பு முதல்ல இருக்கிறவங்க. இது ரெண்டுமே அவசியம். எது ரெண்டும், விசுவாசமும் அவசியம், கிரியையும் அவசியம், கிரியைகளும் அவசியம். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் என்னவாக இருக்குது, செத்ததா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே அவசியம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது விசுவாசத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆனா கிரியைகள் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம், அந்த கிரியைகளை வச்சு நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளணும், அபிஷேகத்தை என்ன செஞ்சிடணும், பாதுகாக்கணும், இழந்துடக்கூடாது. என் ஜபத்தை வச்சு வேத வாசிப்பை வச்சு மற்ற காரியங்களை வச்சு இவைகளையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய அபிஷேகத்தை நம்ம என்ன செய்ய முடியும், வேணும் காத்துக்கொள்ள முடியும்னு இந்த மூணாவது கேட்டகரியை நினைக்கிறாங்க, இப்படி நினைக்கிறாங்க. அப்ப இது தப்பா அப்படின்னா கண்டிப்பா இதுவும் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, விசுவாசத்தினால பெற்ற ஒரு காரியத்தை கிரியைகளை வச்சு பாதுகாக்க முடியாது. ஓகே, நான் வந்து விசுவாசத்தினால ஒரு காரியத்தை பெற்றிருக்கேன், நான் கிரியை செய்து பெறல. நான் கிரியை செய்து பெறாத ஒன்றை என் கிரியைகளை வச்சு நான் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது. உதாரணத்துக்கு புரிய முடியாது சொல்லணும் பாஸ்டர். ஒரு அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய ரட்சிப்பையும் அபிஷேகத்தை நீங்க தான் என்ன செய்யணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அதை காத்துக்கொள்ளணும், கீப்பான், அதை நீங்க என்ன செய்யணும், கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு தோட்டத்தை யாரால மெயின்டைன் பண்ண முடியும், தோட்டக்காரரால தான் மெயின்டைன் பண்ண முடியும். சரி, இப்ப அந்த தோட்டக்காரர்னா யாரு, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு தோட்டத்தை பத்தின எல்லாவற்றிலும் அவர் கிரியை செய்து பழகுனவர். சரி, எப்படி மண்ணை கரெக்டான மண்ணை என்ன செஞ்சிருப்பாரு, சமப்படுத்தி எந்த செடிக்கு என்ன மண் இருந்தால் நல்லா வளரும்னு அவருக்கு என்ன செய்யும் தெரியும். கல்லெல்லாம் எடுத்து கரெக்டாக அதை என்ன செய்வார், அதை பராமரிப்பார். சரி, அடுத்து குழி தோண்ட அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தென்னங்கன்று நடணும்னா எவ்வளவு ஆழம் குழி தோண்டணும், அதே தக்காளி செடிக்கு எவ்வளவு ஆழம் குழி தோண்டணும். இப்ப தென்னங்கன்றுக்கு 3 அடி 5 அடி தோன்றாங்க, தக்காளி செடிக்கு 5 அடி ஆழத்துல போய் விதை நட்டோம்னா விதை வருமா, வராது. அப்ப அவங்களுக்கு வந்து தெரியும். சரி, அடுத்து அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும். அப்போ ஒவ்வொரு கண்டுக்கும் எவ்வளவு தண்ணீர் தேவை, ஒரு தென்னங்கண்டுனா ஒரு 1/2 நாள் முழுவதும் போர் போட்டு என்ன செய்யலாம், பம்ப் செட்டை போட்டு தண்ணீர் என்ன செய்யலாம், பாய்ச்சலாம். ஆனா அதே தக்காளி செடிக்கு அப்படி பாய்ச்ச முடியுமா, வெண்டைக்காய் செடிக்கு பாய்ச்ச முடியுமா, முடியாது. அப்ப அவருக்கு எவ்வளவு பாய்ச்சணும்னு தெரியும். அந்த இலைய பார்த்த உடனே ஏன் அந்த செடி ஒரு மாதிரி வாடலா இருக்கு, சுணக்கமா இருக்கு, உரம் பத்தலையோ சத்து பத்தலையோ, அப்படி டக்குன்னு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. யார் அதை மெயின்டைன் பண்ண முடியும்னா, அதுல வேலை செஞ்சு பழகுனவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். இப்ப நான் போய் ஒருத்தட்ட, ஐயா அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஒரு 10 ஏக்கர்ல ஒரு தோட்டம், எல்லா மரம் செடிக்கு, எல்லா மாமரத்துல இருந்து தென்னை மரத்துக்கு எல்லா விதமான பழ விருட்சங்கள் இருக்கிற எல்லா காய்கறிகள் இருக்கிற ஒரு தோட்டத்தை அப்படியே காய்க்கிற நேரம் பார்த்து என் கையில கொடுத்துருங்க, நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், சொல்ல முடியுமா? அவர் என்ன கேட்பாரு, எப்போ உனக்கு மெயின்டைன் பண்ண தெரியுமா, முதல்ல நீ தக்காளிக்கு எவ்வளவு தண்ணி வச்சணும், இதுக்கு என்ன உரம் வைக்கணும், அதுக்கு என்ன தெரியுமா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்க கொடுங்க, நீங்க கொடுத்துருங்க, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நான் அதை கிரியை செய்து அந்த தோட்டத்தை என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நான் அதை கிரியை செய்து என்ன செய்யல, நான் உருவாக்கல, அதை உருவாக்குனவர் வேற ஒருத்தர். அப்ப கிரியை செஞ்சு அதை பெற்றவருக்கு தான் தெரியும் அதை எப்படி என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். இப்ப ஒரு வீடை நம்மளே கட்டுறதுக்கும் கட்டப்பட்ட ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்குற அல்லது ஒரு வீட்டை வாங்குறதுக்கு வித்தியாசம். சரி, நம்மளே கட்டினோம்னா நமக்கு எங்க பைப் லைன் போகுது, எங்க ஒயரிங் இருக்கு, எந்த இடத்துல பில்லர் இருக்கு, நம்மளால அந்த வீட்டை ஈஸியா என்ன செய்ய முடியும், மெயின்டைன் பண்ணலாம்.
அதே நேரம் யாரோ கட்டின ஒரு வீட்டை வாங்கணும்னு வைங்களேன், அது பைப் எங்க போகுதுன்னு தெரியாது, எவ்வளவு எந்த இடத்துல மெயின் பில்லர் இருக்கு, அப்ப நம்ம அதை என்ன செஞ்சிருவோம், கண்டிப்பா டேமேஜ் தான் பண்ணுவோம், நமக்கு தெரியாது. அப்ப நாம கிரியை செய்து பெறாத ஒன்றை நாம கிரியை செய்து பாதுகாத்துக்கிற முடியாது. சரி. ஏன்னா இப்ப இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கறதுக்கு நாம எந்த கிரியைகளையும் செய்யல, கர்த்தர் சிலுவையில எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதுனாலதான் நமக்கு கிரியைகள், நமக்கு அந்த ரட்சிப்பு வந்திருக்கு. அப்ப ரட்சிப்பை பெற நான் கிரியை எதுவும் செய்யல, அந்த ரட்சிப்பை நான் கிரியை செஞ்சு பாதுகாத்துற முடியாது, அல்லது அபிஷேகத்தை நான் கிரியை செய்து அதை செஞ்சு இதை செஞ்சு நான் என்ன செஞ்சிட முடியாது, அதை சஸ்டைன் பண்ணி நான் கொண்டு போக முடியாது. சரி. அப்ப இந்த மூன்றாவது காரியம் தப்பான்னா இதுவும் கண்டிப்பா தப்பு, வேதத்தின்படி கண்டிப்பா தப்பு. சரி. அப்ப நாலாவது ஒண்ணு இருக்கு. சரி. அதுதான் சரி. அது என்னன்னா, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆமா, விசுவாசத்தினாலேயே கண்டிப்பா ஆசீர்வாதம் வரும். ஓகே. விசுவாசத்தை வச்சே கண்டிப்பா பரலோகமும் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அப்ப அடுத்த கேள்வி வருது, அப்ப என் கிரியைகள் அவசியம் இல்லையா பிரதர் அப்படின்னா இந்த கேள்விக்கு இடமே கிடையாது. என் கிரியைகள் அவசியம் இல்லையா பாஸ்டர் அப்படின்னா இந்த கேள்விக்கு இடமே கிடையாது. என்ன, என் விசுவாசம் சரியானதாகவும் பலமுள்ளதாகவும் இருந்தா கண்டிப்பா நான் நற்கிரிகளை செய்வேன். நிச்சயமா. விசுவாசம் சரியானதாக பலமுள்ளதாக இருந்தா ஒரு விசுவாசி கண்டிப்பா நற்கிரிகளை செய்வாங்க. என்ன நற்கிரியை, ஆவியானவர் அவங்ககிட்ட என்ன நற்கிரிகளை எதிர்பார்க்கிறாரோ, அது ஜபமாகட்டும், வேத வாசிப்பாகட்டும், உபவாசமாகட்டும், அல்லது கொடுக்கிறதாகட்டும், ஊழியம் செய்யறதாகட்டும், நன்மை செய்யறதாகட்டும், மன்னிக்கிறதாகட்டும், குணம், என்ன நற்கிரியை எதிர்பார்க்கிறாரோ கண்டிப்பா அவங்க விசுவாசம் பலமுள்ளதாக இருந்தா கண்டிப்பா அவங்க கிரியைகளை நடப்பிப்பாங்க. ஆமென். இல்ல விசுவாசம் இருக்கு கிரியை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இடமே கிடையாது, இடமே இல்ல. விசுவாசத்தையும் கிரியைகளையும் பிரிக்கிறதே முதல்ல தவறு. ஒருத்தர் விசுவாசம் இருக்கு கிரியை தான் இல்ல அப்படின்னு சொன்னாலே வேதத்தின் அடிப்படையே இன்னும் சரியா என்ன செய்யலன்னு அர்த்தம் இல்ல, அவங்க விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். விசுவாசியே ஆகல இப்படி சொல்லலாம். விசுவாசியே ஆகலைன்னு சொல்றதை விட விசுவாசியா ஆனாங்க, ஆனா இப்ப அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்காங்கிறது என்னவாக இருக்கு, அது சந்தேகமா தான் இருக்கு. இப்போ விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதாவது அந்த கிரியைகள் இருக்கும். இதை இப்படி சொல்லலாம், விசுவாசத்தையும் கிரியைகளையும் பிரிக்க முடியாது. விசுவாசமே ஒரு பெரிய கிரியை. ஆமென், ஆமென். விசுவாசமே ஒரு பெரிய கிரியை, அப்படிதான் வேதம் சொல்லுது. யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28-29. யோவான் 6:28-29 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அப்ப விசுவாசமே ஒரு பெரிய கிரியை பாஸ்டர். விசுவாசத்தையும் கிரியைகளையும் என்னவே செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. விசுவாசம் இருந்தா கிரியைகள் இருக்கும். அப்ப கிரியைகள் இல்லைன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னா விசுவாசத்துலதான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ இப்படி கேட்கலாமே, எது நற்கிரியை, எது நற்கிரியை? மத்தேயு புஸ்தகம் ஆண்டவர் ஒரே ஒரு தன்னுடைய வாழ்நாள்ல, அதாவது இந்த பூமியில இருந்த நாட்கள்ல ஒரே ஒரு ஸ்திரியை பார்த்து தான் சொன்னார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம் 7-10 வரைக்கும். மேத்யூ சாப்டர் 26 verses 7-10. ஓகே. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்படி சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக
இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த சம்பவத்தை கொஞ்சம் உற்று கவனிச்சோன்னா பாஸ்டர், இது எப்போ நடக்குதுன்னா மேலே 26 நினைக்கிறேன். 2 நாளைக்கு பின்பு பஸ் பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்ப சிலுவையில் அறையப்படுறதுக்கு 2 நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. ஜஸ்ட் 48 hours. ஓகே, இப்படி சொல்லலாம். இயேசு கைது செய்யப்படுவதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். ஓகே, மறுநாள் அடுத்த நாள் இரவு அவர் கைது செய்யப்பட்டுருவார். முந்தின நாள் இந்த சம்பவம் நடக்கு. என்ன, ஒரு ஸ்திரீ ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஆண்டோடைய சிரசின் மேல வார்க்கிறார். அவளை பார்த்து அவர் சொல்றாரு, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அந்த தைலத்தை ஊத்துனதுனாலதான் அந்த நற்கிரியைன்னு சொல்றாரா அப்படின்னா, இதை உற்று கவனிச்சா இயேசுதான் மேசியா, சரி, அவர் தான் கிறிஸ்து. மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்ப எல்லாரும் இயேசுவ மேசியான்னு விசுவாசிக்கிறாங்க, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனா இந்த 33.5 வருஷத்துல யாராவது ஒரு ஆளாவது வந்து நான் விசுவாசிக்கிறேன், நீங்க தான் மேசியா, நீங்க தான் கிறிஸ்து, நீர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி ஒரு தைலத்தை எடுத்து யாராவது அவர் சிரசில் வார்த்தாங்களா, அபிஷேகம் பண்ணாங்களான்னா யாருமே அந்த வேலையை செய்யல. சரி, இப்போ பேதுருட்ட ஆண்டவராய் இயேசு கேட்டார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? பேதுரு எல்லாரும் என்ன சொன்னாங்க? அப்படிலாம் சொல்றாங்க, அப்படிலாம் சொன்னாங்க. அவனா அதுக்கு அவர் சொன்னார், நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க? அப்ப பேதுரு சொல்றாரு, நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து, பேதுரு நீ என்னை கிறிஸ்துன்னு சொல்லிட்டீல, நான் தானே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் தானே மேசியா, அப்ப நீ தைலத்தை எடுத்து என் மேல ஊற்றி அபிஷேகம் பண்ணிரு, நீ விசுவாசிக்கிறீல, விசுவாசத்துக்கு ஏற்ப கிரியை செய், அபிஷேகம் பண்ணிரு அப்படின்னா, பேதுரு என்ன, ஆண்டவரே நீங்க தான் கிறிஸ்து, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் இந்த யூதர்கள் என்ன நினைப்பாங்க, அதனால கொஞ்சம் நாள் ஆகட்டும், பொறுத்துக்கிறோம், பார்த்துக்கிறோம். கிறிஸ்துன்னு சொல்றான், பேதுரு கிறிஸ்துன்னு சொல்றாரு. ஆனா அபிஷேகம் பண்றதுக்கு என்ன செய்யறாரு? தைலத்தை ஊத்தி யாருமே அபிஷேகம் பண்ணல. ஒரு தடவை கூட ஆவியானவர் அபிஷேகம் பண்ணது வேற. இப்ப இவங்க லிட்டரலா இவர் தானே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் விசுவாசிக்கிறாங்கல்ல. சரி, மாம்ச பிரகாரமாகவே மேசியா வந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறாங்கல்ல. ஆவியானவர் இயேசு அபிஷேகம் பண்ணினது அது வேறு. ஆனா சரீர பிரகாரமாகவே அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் விசுவாசிக்கிறாங்கல்ல. அப்ப அவர் தைலத்துல சரீரத்துல எடுத்து தைலத்தை என்ன செய்ய வேணும்? ஊற்றணும்ல. யாருமே செய்யல. அப்ப நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்ற, ஆனா கிரியை செய்யலைன்னா அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு அர்த்தம்? விசுவாசத்துல. ஆனா இந்த ஸ்ரீ பொறுத்து 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 பாக்குறா. எத்தனை பேர் சீஷர்கள் சொல்றாங்க, 12 சீஷர்கள் இருந்தாங்க, 70 சீஷர்கள் தனியா இருந்தாங்க, 120 சீஷர்கள் தனியா இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. யாராவது ஒருத்தராது ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்க என்னெல்லாம் சத்தமிட்டாங்க, யாராவது ஒருத்தராவது நான் விசுவாசிக்கிறேன், அதற்கேற்ப கிரியை செய்யறேன், இந்தாங்க நான் உங்களை அபிஷேகம் பண்றேன், யாராவது செஞ்சாங்களா? ஆனா இந்த ஸ்திரீ பொறுத்து 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 பார்த்தா, அவரு சிலுவையில் மறிக்கிறதுக்கு 48 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, கைது செய்யப்படுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தைலத்தை ஒட்டச்சு சிரசுல ஊத்துனா பாருங்க, நீர் தான் மேசியா, நான் பிலீவ் பண்றேன். ஆக்சுவலா ஸ்திரீகள் அபிஷேகம் பண்றது யூத வழக்கமே கிடையாது. அத பிரதான ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையை பண்ணிட்டாங்க. அந்த வேலையை கொண்டு வந்து இவ எடுத்து ஊத்துறா பாருங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து தான் சொன்னாரு, என்னிடத்தில் நற்கிரியை செய். அப்ப விசுவாசம் இருந்தா கண்டிப்பா ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம். விசுவாசத்தை வச்சுதான் கர்த்தர் பரலோகம் கொண்டு போவாரா? கண்டிப்பா. அப்ப கிரியைகள் தேவையில்லையாங்கிற கேள்வியே வரக்கூடாது. விசுவாசம் இருந்தாலே எதுவும் சேர்ந்து இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்துடும். இப்போ ஒரு மாமரம் வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன வந்துடும்? மாமரம் வரும், கிரியை வந்துருமே. அது கண்டிப்பா அது ஆரோக்கியமான ஒரு மரமா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளாக கனி ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா காணப்படும். அது போலதான் நம்முடைய விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது அவருடைய கிரியைகள் தானாக நிச்சயமாய் வரும். ஆரோக்கியமான விசுவாசம் இருக்கும்போது கண்டிப்பா. பவுல் இதை ரொம்ப தெளிவா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 to 5 வரைக்கும், இந்த 3 தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன்,
இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலவரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல, இப்போதும் தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன் அறிவித்து எழுதுகிறேன். இதுல இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, போன 2 தடவை நான் கொரிந்து சபைக்கு வந்தேன். அப்ப கொரிந்து சபையில, இது வந்து கொரிந்து சபைக்கு தான் எழுதுற. ஆமா, கொரிந்து சபையில சில பேர் பாவம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப நான் அமைதியா என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். ஆனா இந்த 3ஆவது தடவை நான் என்ன செய்ய மாட்டேன், கண்டிப்பா அமைதியா விட மாட்டேன், வரமாட்டேன். நான் கண்டிப்பா அதை விசாரிச்சு அவங்களை என்ன செய்வேன், நானு பனிஷ் பண்ணுவேன். ஓகே, அதனால முன்னாடி பாவம் செஞ்சவங்களுக்கும் அதை குறிச்சு அந்த 2-3 சாட்சிகளை ஏற்பாடு பண்ணி வைங்க. யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்க அதை குறிச்சு 2-3 சாட்சிகளை ஏற்பாடு பண்ணி வைங்க. நான் வந்து விசாரிப்பேன். முன்னாடி பாவம் செஞ்சவங்களுக்கும் சொல்றேன், மற்ற எல்லாருக்கும் சேர்த்தே நான் என்ன செய்யறேன், நான் முன்னறிவித்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை எழுதுறாரு. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தோம் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, பாருங்கப்பா கொரிந்து சபையாரே, போன 2 தடவை நான் வந்தேன், சில பேர் பாவம் பண்ணிட்டு இருந்தீங்க, அமைதியா வந்துட்டேன். 3ஆவது தடவை அப்படி விட மாட்டேன், கண்டிப்பா பனிஷ் பண்ணுவேன். 2-3 சாட்சியை ஏற்பாடு பண்ணி வைங்க. முன்னாடி பாவம் செஞ்சவங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் சேர்த்து நான் எழுதுறேன். சரி, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, இப்ப வந்து பவுல் மூலம் ஆண்டவர் பேசுறாரான்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா என் மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க, இயேசு வந்து ரொம்ப பாவம் பலவீனரா சிலுவையை சுமந்துட்டு என்ன செஞ்சாரு, சிலுவைக்கு போனார்னு. அவர் என்ன, அவர் பலவீனத்தினாலே சிலுவைக்கு போனாரு, நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து என்ன செஞ்சாரு, தீர்த்தார். அதே நேரத்துல அவர் இன்னைக்கு அதே நிலைமையில இல்ல, மரித்து உயிர்த்தெழுந்து மிகுந்த வல்லமையோட என்ன செய்யறாரு, அவரு இருக்கிறார். அவரால பாவம் செய்யற யாரையும் பனிஷ் பண்ண அவரால முடியும். அதே மாதிரிதான் நானும் இயேசுவோட மரிச்சு அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்தவனா இருக்கிறேன். என்னாலையும் பாவம் செய்யறவங்களை என்ன செய்ய முடியும், பனிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் அந்த முன்பு பாவம் செஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு இப்ப எழுதுறாரு பாருங்க, 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். முன்பு பாவம் செஞ்சவங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் எழுதுற முதல் விஷயம் என்னன்னா, நீங்க நற்கிரியைகளை செய்யாம துர்க்கிரியைகளை செய்றீங்கன்னா முதல்ல நீங்க எதை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னா, உங்க விசுவாசத்தை சோதிச்சு பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். கொரிந்து சபை இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த சபை தான், சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா. ஆனா இன்னைக்கு உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கான்னு பாரு. ஏன், அப்ப விசுவாசம் இருந்தா நீ நற்கிரியைகளை தானே செய்யணும். விசுவாசம் அப்ப நான் ஒரு விசுவாசி துர்க்கிரியைகளை செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம், அப்ப உனக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம், விசுவாசம் இல்ல. அப்ப நற்கிரியைகள் வெளியே வரல அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்குன்னா விசுவாசத்திலே என்ன இருக்கு பிரச்சனை. இப்ப அப்ப விசுவாசிகள் இப்படி கேட்கலாம், அப்ப எங்களுக்குள்ள எல்லாம் கர்த்தர் மேல விசுவாசமே இல்லைன்னு சொல்றீங்களா, நாங்கெல்லாம் அவிசுவாசிகள் மாதிரி சொல்றீங்களா, கண்டம் பண்றீங்களா, பிளேம் பண்றீங்களா? அப்படி சொல்ல வரல. அதாவது இப்ப இந்த லைட் இருக்குல்ல பாஸ்டர், இது 2 நேரம் எரியாது. ஒண்ணு சுத்தமாக பவரே இல்லைனாலும் என்ன செய்யாது, எரியாது. இன்னொரு நேரம் அப்படி மின்னி மின்னி எரியும். டியூப் லைட்லாம் பார்த்தோம்னா வீட்டில் சில நேரத்தில் அப்படி எரியும், டக்குனா வந்துடும். அப்படி எரிய ட்ரை பண்ணும், டக்குனா வந்துடும். ஃபேன் வந்து வேகமாக சுற்றும், அப்படியே ஸ்லோவாகும், வேகமாக சுற்றும், அப்படியே ஸ்லோவாகும். அப்போ என்ன அர்த்தம், கரண்ட் வந்து வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப குறைவாக வருது, அரைக்கரண்டா இருக்கு. அப்ப கரண்டே இல்லைனாலும் எரியாது, அரைக்கரண்டா வோல்டேஜ் ரொம்ப குறைவான வோல்டேஜ் இருந்தாலும் என்ன செய்யாது, எரியாது. இப்ப விசுவாசிகளுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல வரல. இயேசு சீசர்களை திட்டும் போது அவிசுவாசிகளே அப்படின்னு திட்டல, அற்ப விசுவாசிகளேன்னு திட்டின. லிட்டில் ஃபெய்த், லிட்டில் ஃபெய்த். ஏன் உன் விசுவாசம் இவ்வளவு கம்மியா இருக்கு?
அப்ப இவங்களுடைய விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலதான் இவங்களால ஷைன் பண்ண முடியல. ஒரு 4 நாள் நல்லா ஜெபம் பண்ற மாதிரி இருக்கு, டக்குன்னு விழுந்துறாங்க. ஒரு மாசம் நல்ல பரிசுத்த வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கு, டக்குன்னு விழுந்துறாங்க. அப்ப எங்க பிரச்சனை? நற்கிரியைகள் வெளியே வரலைன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு அர்த்தம். விசுவாசத்திலே பிரச்சனை இருக்கு. விசுவாசத்திலே பிரச்சனை இருக்கு. அப்ப ஜனங்கள் என்ன, அதாவது இந்த விசுவாசத்தை கிரியைகளை பிரிக்கவே முடியாது. இதை தப்பா எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். விசுவாசத்தை வச்சே பரலோகம் போயிடலாம், கிரியைகள் என்ன இல்லை அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கேள்விக்கே அவசியம் கிடையாது. விசுவாசம் இருந்தா கண்டிப்பா கிரியைகள் இருக்கும். அப்ப எது இங்க அவசியப்படுகிறதுனா விசுவாசம் தான் இங்க அவசியப்படுகிறது. அப்ப கிரியைகள், விசுவாசம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், கிரியைகள் வந்துடும். இயேசு போகிற இடத்துல எல்லாம் என்ன கேட்பார்? நீ என்னை விசுவாசிக்கிறாயா? மோசே ஏன் கானானுக்குள்ள போக முடியல? அவர் ஏன் கானானுக்குள்ள போல? நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் அந்த பாறையை போய் பேச சொன்னாரு, ஆனா என்ன செஞ்சிட்டாரு, அவர் அடிச்சிட்டாரு. அதனால என்ன செய்ய முடியல, போக முடியல. என்னாகமும் 20:12. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோன் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர் கீழ்ப்படியல, அதனால அவர் கானானுக்குள்ள போகல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கீழ்ப்படியல, அதனால அவர் என்ன செய்யல, கானானுக்குள்ள போகல. ஆனா கீழ்ப்படியல தான். ஆனா ஏன் கீழ்ப்படியலைன்னா என்ன இல்லாததுனால, விசுவாசம் இல்லாததுனால, விசுவாசியாதபடியினால். அப்படிதான் வேதம் சொல்லு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போன இடம் என்ன செஞ்ச, கோலை வச்சு அடிச்சியா? ஆமா. கோலை அதை அடையாளப்படுத்துது, தேவனுடைய வார்த்தை அடையாளம். அப்ப இந்த தடவை நீ வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் அந்த பாறையிட்ட என்ன செய், பேசு. இது நமக்கு தெரியல பாஸ்டர், யூதருடைய ஒரு ஸ்லாங். ஒரு யூதனை கூப்பிட்டு நீ போய் அந்த மரத்தை பார்த்து பேசு அப்படின்னா, மரமே நல்லா இருக்கியா அப்படி கேட்கறது இல்ல. எதை எடுத்து வாசின்னு அர்த்தம், தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்யணும் அர்த்தம், பேசு. மலையை பார்த்து பேசுன்னா என்ன அர்த்தம், தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசு. மோசே சொல்றாரு, வார்த்தையை எடுத்து பேசு, நீ அது உனக்கு தண்ணி கொடுக்கும் அப்படின்னு. இவருக்கு என்ன நினைக்கிறாரு, அது எப்படி, பாறைக்கு என்ன காதா இருக்கு கேட்கறதுக்கு, எடுத்துட்டு சாத்தணும்னா தான் என்ன செய்யும், தண்ணி கொடுக்கணும். எடுத்துட்டு என்ன செஞ்சாரு, சாத்திட்டார். இப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, வார்த்தையவே நீ விசுவாசிக்கலையே, நான் வார்த்தையான தேவன் தானே, என் வார்த்தையை தான் உன்னை பேச சொன்னேன், வார்த்தையவே விசுவாசிக்கலையே, வார்த்தையவே விசுவாசிக்காத நீ எதுக்கு கானானுக்குள்ள போகணும், போகாதப்போ அப்படின்னு. அவ்வளவுதான். இப்ப கீழ்ப்படியாம இருந்துச்சா, இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு, என்ன இல்லாததுனால, விசுவாசம் இல்லாததுனால. இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது பாஸ்டர். விசுவாசம் பெருக 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 பாவம் குறையும். விசுவாசம் குறைய 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 பாவம் பெருகு. இதான் நியதி பாஸ்டர். சரி, அப்ப இப்ப கீழ்ப்படியாம இருந்துச்சா, இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சந்ததியே என்ன செய்யல, கானானுக்குள்ள போகாம வனாந்தரத்துல என்ன ஆயிட்டாங்க, மரிச்சு போறாங்க. அத பவுல் தெளிவா எழுதுறாரு பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-19. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார், பாவம் செய்தவர்களை அல்லவா. பாவம் செஞ்சவங்க தானே சொல்லுது வேதம். தொடர்ந்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. கீழ்ப்படியாமைன்னு தானே இருக்கு. தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா, அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப எதனால அவங்க போகலைன்னா, அவிசுவாசத்தினால. பாவம் இருந்துச்சா, இருந்துச்சு. கீழ்ப்படியாம இருந்துச்சா, இருந்துச்சு. ஏன் இருக்குன்னா என்ன இல்லை, அவங்ககிட்ட விசுவாசம் இல்லை. இப்ப தேவன் எதை பார்க்கிறாரா, நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கல, நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து நம்மளை பிளஸ் பண்ணல. அது அதனுடைய ஆசீர்வாதம் தனி. அதை பார்த்து நம்மளை பரலோகம் கொண்டு போறதோ அதை பார்த்து பிளஸ் பண்றது இல்லை. அவருடைய கண்ணு எதுலதான் இருக்குன்னா, விசுவாசத்துலதான் இருக்கு. அப்ப கிரியைகள் அவசியம் இல்லையா அப்படின்ற கேள்வி வரக்கூடாது. விசுவாசம் இருந்தாலே என்ன இருக்கும், கிரியைகள். அப்ப ஏன் இப்ப இவங்ககிட்ட இஸ்ரவேலர்கள்ட்ட பாவம் இருந்துச்சா, இருந்துச்சு. கீழ்ப்படியாம இருந்துச்சா, இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு, அவங்ககிட்ட என்ன இல்லை, அப்ப விசுவாசம் இல்லை. தானியேல
கர்த்தர் காப்பாற்றினார், நன்மை செஞ்சார். ஏன் தானியேலுக்கு நன்மை செஞ்சார்? தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலை எதை பார்த்து காப்பாத்துறாரு ஆண்டவர்? தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். அப்ப தானியேல்கிட்ட ஜெபம் இருந்துச்சா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணாரு, ராஜாவின் உணவு சாப்பிடல, அதனாலதான் தேவன் காப்பாற்று. தேவன் காப்பாற்றினது அவருடைய எதை பார்த்து தான்? விசுவாசத்தை. ஆனா அந்த விசுவாசம் இருந்தாலே இந்த ஜெப ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இப்ப இவங்க எங்க மிஸ் பண்றாங்கன்னா, விசுவாசத்தை வச்சே போயிடலாம், விசுவாசத்தினால கிருபை கிடைச்சிரும் உங்களுக்கு, அதனால நீங்க எங்க என்ன செஞ்சிடலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பாரு, உங்க கிரியைகளை பத்தி கவலை இல்லைங்கிறாங்க பாருங்க. அது ரொம்ப தப்பு. அங்கதான் மிஸ் பண்றாங்க. இவங்களுக்கு அந்த வெளிச்சம் என்ன செய்யல, அவங்களுக்கு பேசிக்கே கிடைக்கல, பேசிக்கே இல்ல. அது நீ கிரியைகள் தேவையில்லைன்னு, கிருபையினால முடிஞ்சிருச்சு, கிரியைகள் தேவையில்லைன்னு பேச்சே இருக்க கூடாதுங்க. ஏன்னா விசுவாசம் இருந்தாலே என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கிரியை வந்துடும், கிரியை வந்துடும். இப்ப நம்ம ஒரு தரப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிரியைகளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க. நீ கிரியை செய், கிரியை செய், கிரியை செய்யறாங்க. ஆனா அது வர மாட்டேங்குது. அவனும் ஜெபிக்கத்தான் நினைக்கிறாங்க விசுவாசிகள், முடியல. பரிசுத்தமா வாழ நினைக்கிறாங்க, ஏன் முடியல? பேசிக்கே இல்லைங்க, அங்க அடிபட்டு போச்சு. அப்ப விசுவாசத்துல பிரச்சனை. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, விசுவாசம் 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 சொல்லுது, ஆனா எது அவசியம் இல்லைங்கிறாங்க, கிரியைகள் அவசியம். அது 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 வியாதி சீக்காலியா இருக்கு, பலவீனம் உள்ளதா, பலவீனம் உள்ளதா. அப்ப விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரா? கண்டிப்பா, அதுல மாற்றம் இல்லை. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ணும். இயேசு சொல்லும் போது சொன்னார் இல்லையா, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருக்கணும், பரிசுத்தத்தை காண்பேனோ அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லைன்னு தான் எல்லாம் இப்ப சொல்றது பரிசுத்தம் இல்லைன்னு. ஏன் பரிசுத்தம் இல்லை? அப்ப என்ன இல்லாததுனால? விசுவாசம் இல்லாத. விசுவாசம். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லியிருக்கணும். ஏன் அவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு? அப்ப பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுமா? காத்துக்கொள்ளணும். எப்படி முடியும்? எதை காத்துக்கொள்ளுகிறதுனால? விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறதுனாலதான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்ப இந்த ரெண்டு தரப்புலையுமே பிரச்சனை இருக்கு. சரி, எது கிரியைகள் மட்டுமே முக்கியம்னு சொல்றது இருக்கு பாருங்க, அதை செஞ்சுட்டாலே. அப்படி பார்த்தா நம்மளை விட கிரியை செய்யற ஆட்கள் நிறைய இருக்காங்க பாஸ்டர். நம்மளை விட பரிசுத்தமா இருக்கிறவங்க, மதம் இருந்தாதவங்க இருக்காங்க, சன்மார்க்கர் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் பரலோகம் போவாங்களா? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருக்க கூடாது. அப்ப விசுவாசம், அப்ப கிரியைகள் தேவையில்லை. இந்த ரெண்டையும் பிரிக்கவே கூடாது, பிரிக்கவே முடியாது. விசுவாசத்தையும் கிரியைகளையும் பிரிச்சோம்னாலே வேதத்துடைய அடிப்படை என்ன இல்லைன்னு அர்த்தம். இப்ப சிம்பிள் லாஜிக் தான் பாஸ்டர். இப்போ ஒருத்தர் நான் சொல்றேன், நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிடும், ஒரு காரியம் நடந்துடும் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் என்னை 100% நம்பினார்னா நான் சொல்றது அவர் செய்வார். அவர் என்னை 100% நம்பினார்னா நான் சொல்றது அவரு செய்வார். அதே நேரத்தில் அவரு என்னை சந்தேகப்படுறான்னு வைங்க, அப்புறம் என்ன செய்ய மாட்டார், அவரு செய்ய மாட்டார். அப்ப கீழ்ப்படிதல் எப்போ வருதுன்னா, விசுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் கீழ்ப்படிதல் இருக்கு. இது இங்க இல்ல பாஸ்டர், நமக்கு ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து அங்க இருந்தா ஆரம்பிச்சது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பழத்தை புசிக்காத, புசிச்சினா மறிச்சிருவேன். அவன் சொல்றான், இல்ல மறிக்க மாட்டான்னு சொல்றான். இது வரைக்கும் அந்த பழத்தை புசிக்காம இருக்காங்க. ஏன்? ஆண்டவர் சொன்னதை நம்பி இருந்தாங்க. இப்ப போய் பழத்தை புசிக்கிறாங்க. ஏன்? இப்ப ஆண்டவர் சொல்றதை நம்புறதை விட்டுட்டு யார் சொல்றதை நம்புறாங்க? சாத்தான் சொல்றத. அங்கேயே அது மெயின் ஆயிடுச்சு. இது விசுவாசங்கிறது அங்கதான் அங்க அடிபடுது. இப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சது கீழ்ப்படியாம பழத்தை போய் புசிச்சது முதல் பாவம் இல்ல, கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை விசுவாசத்தை என்ன செஞ்சுட்டாங்க, விட்டாங்க. ஸோ இந்த நாளிலே நம்ம அறிந்து கொள்ளுகிறதான காரியம் என்னன்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிக அடிப்படையான காரியம் விசுவாசம். விசுவாசம் நமக்குள் இருக்கும்னா நாம தேவனுக்கு அடுத்த அத்தனை காரியங்களையும் சிறப்பாக நம்ம செய்வோம் என்பதை இந்த நாளில மிக அழகாக, மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பாஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட பேசியிருக்கிறாங்க.
ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படியே பிள்ளைகளே, அவன் சரீரம் செத்தவனாய் இருந்தும் பிள்ளையை அவன் பெற்றெடுத்ததற்கான காரணம், அந்த நன்மைகள் எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டதற்கான காரணம், விசுவாசத்திலே அவன் வல்லவனாய் மாறினான். ஆகையினால இன்றைக்கு நாம் அருமையான பாஸ்டர் அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டதான காரியம், நாம் விசுவாசத்தில் பலவீனர்களாக இருக்கக்கூடாது, நாம் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் இருக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் நமக்குள்ளாக காணப்படும். அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் அவன் மாறினபடியினாலே தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவனுக்காக மாத்திரம் அல்ல, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது 23வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே நீங்கள் ஒருவேளை உங்கள் விசுவாசத்திலே தடுமாறி கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட மிக தெளிவாக பேசுகிறார். உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு கிரியைகளை காரியங்களை வாய்க்க பண்ண தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். முழு மனதோடு கூட, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்வு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினாலே இந்த கிருபை, ஹைப்பர் கிரேஸ் என்கிறதான இந்த காரியங்கள் எல்லாவற்றினாலும் நீங்கள் தடுமாறி, நீங்கள் இடறி போய், நீங்கள் ஏதோ ஒரு சிக்கல்களிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்கள் கால்களை எங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் கால்களை இப்படிப்பட்ட வலைகளுக்கு விலக்கி பாதுகாப்பாராக. இப்படிப்பட்டதான சிக்கல்களிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை போதித்து நடத்துவாராக. மிகுந்த தெளிவோடு கூட தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படியுங்கள். விசுவாசத்திலே பலன் கொள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாராக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்களுக்காக ஒரு ஜெபம் செய்து மக்களை ஆசீர்வதிக்க முடியாது அன்போடு கூட கேட்க பாஸ்டர். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உங்கள் கரங்களில் வருகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நீங்கள் இப்போ அவங்களுடைய வீடுகளில் அவங்க எங்கே இருந்து இதை கேட்குறாங்களோ அவங்க பக்கத்தில் நீங்களும் நிற்கிறீங்கிற விசுவாசத்தோடு நாங்கள் வருகிறோம். மனதார உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உபதேசங்களில் உங்கள் பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாக இருக்க நீங்கள் கிருபை தாருங்க. வேதத்தின் அடிப்படை சத்தியங்களை நன்றாய் விளங்கி கொண்டு சத்தியத்திலே நடக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா காத்திருப்புகளும் முடியட்டும், வெயிட்டிங் சீசன் எல்லாம் முடியட்டும், காத்திருந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கரத்தில் பெற்றுக்கொள்வார்களாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் செய்வீங்க, நாங்கள் நம்புகிறோம்ப்பா. இந்த எல்லா ஜெபத்துக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் நின்று அவங்க தலைமையில் கை வச்சு எங்களுடைய ஜெபத்துக்கு வார்த்தைகளுக்கு நீங்கள் உங்கள் வாயை திறந்து ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாய் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த ஜாயின் டிவியை வாட்ச் பண்ணி கொண்டிருங்க. சத்தியம் சாதிக்குமே என்கிறதான இந்த வார்த்தைகளோடு கூட உங்களிடத்தில் நாங்கள் விடைபடுகிறோம். அருமையான பாஸ்டர் ஜூப்ளின் ஜோசப் ஐயா அவர்களும் பாஸ்டர் இமானுவேல் பால், God bless you. Amen.